இந்த ரமலானுடைய மாதத்திலே நம் அண்டை அயலாளர்கள், ஏழைகள், அனாதைகள், வறியவர்கள், அதை போன்று மதரசா கல்விக்கூடங்கள், அழைப்பு பணி மையங்கள் என நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும். அதிலே நாம் இங்கு சில முக்கியமான தகவல்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது ஜக்காத். பொதுவாக சமூகத்திலே மக்களுக்கு மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கின்றது, ஜக்காத் என்பது அது ரமலானுடைய மாதத்தில் தான் கொடுக்கப்பட வேண்டிய கடமை என்று நாம் எண்ணுகின்றோம். நிச்சயமாக அப்படி அல்ல. ஜக்காத்தை பொறுத்த மட்டில் அதற்கு 2 நிபந்தனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒன்று, அந்த ஜக்காத் அதனுடைய நிசாபை, அளவை எட்டி இருக்க வேண்டும். தங்கமாக இருந்தால் கணக்கிடும் போது 10.5 சவரன் தங்கம், அதற்குரிய நிசாப் அளவு 10.5 சவரம். பணமாக இருந்தால் 10.5 சவரனுக்கு தங்கத்திற்கு நிகராக பண மதிப்பு எவ்வளவு என்பதை கணக்கிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, ஜக்காத்தினுடைய இந்த நிசாப் நம்மிடத்தில் இருந்து 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்று சொன்னால் அந்த 1 வருடம் கழித்து நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ரமலான் என்று சொன்னால் ரமலானிலிருந்து ஒரு ரமலான் வரை. முஹர்ரம் மாதத்திலே நமக்கு ஜக்காத் கடமை என்று சொன்னால் முஹர்ரத்திலிருந்து அடுத்த முஹர்ரம் என்று நாம் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஷாபானுடைய மாதம் என்று சொன்னால் ஷாபானிலிருந்து அடுத்த ஷாபான். ஜக்காத் கொடுப்பதை முற்படுத்தலாமே தவிர பிற்படுத்தக்கூடாது. ஜக்காத்தை 1 மாதம் 2 மாதத்திற்கு முன்பாக முற்படுத்தி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. ஆனால் பிற்படுத்தி கொடுக்க கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜக்காத்திற்கு தகுதியானவர்கள் யார் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே 8 நபர்களுடைய பட்டியல்களை இடுகின்றார். இதிலே அனாதைகளும் அடங்குவார்கள். அனாதைகளும் அவர்கள் ஏழைகளுடைய பட்டியலிலே அனாதைகள் வருவார்கள். அனாதை இல்லங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதை போன்று நம்பிக்கையாக யார் ஜக்காத்தை முறையாக அவர்கள் பயன்படுத்துவார்கள், இன்னும் சொல்ல போனால் அஃவல் மிக சிறந்தது, இன்றைய காலகட்டத்தில் ஃபித்னாவான ஒரு காலகட்டத்தில் மிக மிக சிறந்தது ஜக்காத்தை எந்த விதமான இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக நாமே என்ன செய்ய வேண்டும்? வழங்கிவிட வேண்டும். நமது அண்டை அயலார்கள், நமது உறவினர்களில் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள் எத்தனையோ மக்கள் இருப்பார்கள். வாய் திறந்து கேட்பதற்கு வெட்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நமது ஜமாஅத்தில், நமது ஊரிலே ஜக்காத் பெற தகுதியானவர்கள் எத்தனையோ மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். எந்த மக்களுக்கு ஜக்காத்தை கொடுத்தால் அவர்கள் முறையாக அதை பயன்படுத்த மாட்டார்களோ, அதை முறையாக செலவழிக்க மாட்டார்கள் என்று நாம் அறிகின்றோமோ அவர்களுக்கு ஜக்காத்தை வழங்கக்கூடாது. அவர்களுக்கு ஜக்காத்தை ஒருபோதும் நாம் வழங்கக்கூடாது. யார் ஜக்காத்தை முறையாக செலவு செய்வார்கள், இவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள், இதிலே அவர்கள் பண மோசடிகளிலே ஈடுபட மாட்டார்கள் என்று உறுதியாக தெரிகின்றதோ அவர்கள் ஜக்காத்தை கேட்கும் போது நீங்கள் அவர்கள் வழியாக ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆனால் அஃவல் சிறந்தது ஜக்காத்தை நீங்களே நேரடியாக கொடுப்பதுதான் சிறந்தது. தொழுகையை நீங்கள் எப்படி நேரடியாக செய்கின்றீர்களோ, நோன்பை எப்படி நீங்கள் நோக்கின்றீர்களோ, அதே போன்று இந்த இபாதத்தையும் நீங்களே நேரடியாக செய்வது மிக சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹுவே மிகவும் அறிந்தவன்.